வெல்கம் பேக் டு ஆதரா சலப்பறைகள். இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக விளக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். விளக்கு விளக்குறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, எலுமிச்சப்பழம் அண்டு பீதாம்பரி பவுட்ரு மட்டும் போட்டு விளக்குனாலே நல்ல ஒரு க்ளோயிங்கில் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா தேய்ச்சி விளக்கணும். நல்லா விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் விளக்கெல்லாம். இது அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மினி விலாகில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்குரியதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா விளக்கும் நம்ம விளக்கி வச்சிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். விளக்க சூப்பராக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வந்தோம். பூ வந்து சம்மங்கி, அரளி, அப்புறம் வந்து மரிக்குழந்து எல்லாம் வச்சு மேக் பண்ணி ஒரு மாலை மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கிருஷ்ண ஜெயந்திக்காக. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணன் நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பாதமும் போட்டாச்சு. நல்லா ஒரு சாமி ரூமை எங்கள் பொண்ணுக்கு வந்து ராதை வேஷம் போடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் பொண்ணுக்கு ராதை வேஷம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி ராதை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு மேக்கப்பும் போடுறப்ப எங்கள் பொண்ணு வந்து போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களோட கோஆப்ரேஷன் படி நாங்கள் எங்களோட குட்டி ராதை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்களோட அழகான ராதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் இன்னும் அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம். தேங்க்யூ.